இந்த உலகத்திலே பல சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்விலே நாம் காண்கிற அந்த நிகழ்ச்சிகளைத்தான் நான் இப்பொழுது உங்கள் மையத்திலே வைக்க இருக்கிறேன். தாவீது ராஜா வயது சென்றவனாகிவிட்டான். அவனுக்கு பிறகு அந்த பொறுப்புக்கு யார் வருவார்கள் என்பது இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. அவனுடைய அனுதின வாழ்க்கையிலே அவன் சாலமோன் என்கிற அந்த மகனை அவன் ராஜாவாக நியமிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்திருந்ததாக இந்த புத்தகத்திலே உள்ள வரலாறு கூறுகிறது. ஆனால் அங்கே நடைபெறுவது வேறு. தாவீது ராஜா அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சொன்னது ஒன்று, வேறு ஒன்று நடக்க இருப்பது போல அங்கு தெரிகிறது. அதோனியா என்பவன் நான் ராஜாவாவேன் என்று சொல்லி தனக்குத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் அவன் சம்பாதித்தான். தனக்குத்தானே ராஜாவுக்கு வயதாகிவிட்டது என்ற காரணத்தினாலே தனக்குத்தானே ஒரு முயற்சியை அவன் எடுத்து அவன் தன்னை ராஜாவாக அங்கே நிறுத்தி கொள்வனமாக காரியங்களை அவன் செய்கிறான். இது ராஜாவாகிய அந்த தாவீது அரசருக்கு வயோதிப நாட்களிலே அவன் சமூகத்துக்கு முன்பதாக காரியங்களை எடுத்துக்கொண்டு சொல்லப்படுகிறது. அவன் அதை கேட்டு அதற்கு மாறாக அவன் நினைத்தபடி சாலமோனை அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி அவன் உத்தரவு கொடுக்கிறான். அவனுடைய இறுதியான வார்த்தை, என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீற்றிருக்கச் செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அந்த வயோதிப நிலையிலே கர்த்தரை துதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் பலவிதமான சூழ்நிலைகளிலே போராட்டங்களிலே கடந்து வருகிற நாம் இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை மனதில் வைத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி கொள்ள முடியும். தேவனை பின்பற்றி அவரோடு நெருங்கி வாழ்கிற நீங்களும் நானும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று ஒரு உண்மையுள்ள உத்தமமான வாழ்க்கையை வாழும்படியாக இந்த உலகத்திலே அர்ப்பணித்து நாம் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவது மிகவும் நல்லது. எந்த நிலையாக இருந்தாலும் சூழ்நிலைகளை நாம் கவனத்தில் வைத்து நமது இஷ்டம், நம்முடைய அறிவு, ஆற்றல் இவைகளை வைத்து நாம் எந்த காரியங்களையும் செய்யாமல் தேவனை சார்ந்து அவர் நம்மிடத்திலே தமது வல்லமையை அனுப்பி அவருடைய வல்லமையினாலே நாம் இந்த உலகத்திலே அதிகாரியாகவும் வல்லமை பொருந்திய நல்ல தேவனுடைய தாசர்களாகவும் நடமாட அவர் திட்டமிட்டு அவர் நம்மை அபிஷேகம் பண்ணும்படி நாம் அமர்ந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. அருமையானவர்களே, நமது மனம் போன போக்கிலே காரியங்கள், சூழ்நிலைகள் இவைகளை கணக்கிட்டு நாம் எதையும் செய்து விடாமல் தேவாதி தேவன் நமது வாழ்விலே அவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற நாம் அனுமதித்தோம் என்று சொன்னால் மிகவும் அருமையானது, மிகவும் மகிழ்ச்சியானது. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அருமையானவர்களே, இந்த சாலமோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை அந்த தாவீது ராஜா சொல்லி அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனே நம்முடைய வாழ்விலும் இடைப்பட்டு அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணிக்கலாமா? நம்மோடு அவர் பேசட்டும். ஆமேன். காட் பிளஸ் யூ.